டாடா கன்சல்டிங் சர்வீசஸ். அதில் சீனியர் மேனேஜ்மெண்ட்லேருந்தும் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்தும் 12,000 பேரை டாட்டா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கடைசி மாதம் வரைக்கும் சம்பளம், சிவரன்ஸ் பே, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கவர் எல்லாம் கொடுக்குறோம். வெளியில் எங்கேயாவது வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து சொல்கிறோம். உங்கள் சேவைக்கு நன்றி, கம்பெனிக்கு நீங்கள் இன்றைக்கி தேவையில்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது ஏன் பெருசாகிடுச்சுன்னா, நிறைய பேர் எங்களை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வேலைக்கு எடுக்கலைன்னு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புது பாலிசி என்ன பாலிசி? 35 நாள் வேலை இல்லைன்னா நீ கம்பெனியை விட்டு போன்னு சொல்கிற பாலிசி. ஒரு வருஷத்தில் 200 நாள் நீங்கள் பில்லிங் பண்ணலைன்னா கம்பெனிக்கு நீங்கள் தேவையில்லைங்கிற பாலிசி. இதெல்லாம் தப்புன்னு போய் ஒரு கேஸ் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸெல்லாம் எங்கேயும் செல்லாது. அதனால் பேசாமல் அமௌண்ட்டை வாங்கிட்டு போகிறத தவிர வழி கிடையாது. ஏன் இப்படி இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு? ஒன்று, அமெரிக்காவில் ஸ்லோ டவுன் கரெக்டு, இதனால ப்ராப்ளம். ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அண்ணன் இன்ஜினியர் புதுசாக ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருக்கு பதிலாக மின்ட் ஸ்ட்ரீட்டில் வந்திருக்கிறார். இந்த வருஷம் இது வரைக்கும் $100 பில்லியன் வெளில போயிருக்கு. போன வருஷமும் வெளில போச்சு. அவங்களுக்கெல்லாம் டாட்டா சொல்லி ரூபாவை ஸ்டடியாக வச்சு டாலராக சப்ளை பண்ணி டாலரை ஓவராக ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருக்கிறார். இதனால் இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கெலாம் வருவாய் கம்மியாகுது. நீங்கள் அதை அப்படியே கொடுக்காமல் இருந்தீங்கன்னா டாலர் 90 ரூபாய்க்கு போயிருக்கும், 91 ரூபா 92 ரூபா இருக்கும். அதுதான் ஃபேர் வேல்யூ. ஒரு டாலருக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா இந்த கம்பெனிக்கு இன்னும் எவ்வளோ படம் வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ அவன் ஒரு 12,000 பேரை சாப்பிட்டுக்க, நீயும் சாப்பிட்டுக்க, நானும் சாப்பிட்டுக்கிறேன்னு இருப்பான்.